பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 31:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலமும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே இந்த வேத வார்த்தையை பாருங்கள். கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறேன் அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்பக்கூடியவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நம்முடைய தேவன் ஒருவரை தவிர யாரும் இல்லை என்பதை இந்த வேத வாக்கியம் கூறுகிறது. சில நேரங்களிலே சிலரை நாம் நம்பி நாம் துரோகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் நமக்கு செய்து கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் பார்க்கிற பொழுது அவனுடைய சூழ்நிலைகள் படுமோசமாக இருக்கிற சூழ்நிலையிலே அவன் தேவனை எப்பொழுதும் நம்புகிறவனாய் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் என்று அவன் இந்த இடத்துல கூறுகிறதை யோசித்து பார்க்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே சவுலின் நிமித்தம் அத்தனை போராட்டங்களை அவன் சந்தித்த ஒரு மனிதன். அவனுடைய ஜீவனுக்கு விரோதமாக சத்ருவினால் சவுலால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் ஒவ்வொரு முறையும் தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்புகிற சூழ்நிலையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அதை நன்றி நிறைந்த இருதயத்தோடே தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை உணர்ந்து கொள்ள முடியும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். நீர் என்னை விடுவிக்கிறவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை மாத்திரமே நாம் சார்ந்து நம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கிற வேளைகளிலே எந்த சூழலிலும் எந்த சூழ்நிலைமைகளிலும் தேவன் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். சங்கீதத்தில் 25ஆம் சங்கீதத்திலே இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம், சங்கீதம் 25:2, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில இழப்புகள், சில அவமானங்கள் கடந்து வருகிற பொழுது நாம் சோர்ந்து போய் குன்றி அப்படியே மனமுடைந்தவர்களாக காணப்படுகிறோம். இதை தான் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஆயிரங்களாக இருந்தாலும் நம்முடைய சத்துருக்களுடைய பார்வையிலே நாம் விழுந்து போய் விடுவோம், விழுந்து விட்டோம் அல்லது எழும்ப முடியாது என்று அவர்கள் கரம் கொட்டி அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்க ஒரு நாளும் விடாதேயும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நிச்சயமாக தேவனை நம்பி இருக்கிற ஒருவரும் எந்த காரியங்களிலேயும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய தேவன் ஜீவனுள்ளவர். அவருடைய தேவன் அவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆகவே சத்துரு வெட்கப்பட்டு போவான். அவரை நம்பி சார்ந்து வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடையார்கள். தேவன் நம்மை தான் மகிழச் செய்வார், சத்துருக்களையோ விழச் செய்வார். செபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்குரிய சகல ஆசீர்வாத நன்மைகளை நாங்கள் சுதந்தரிக்க பெற்றுக்கொள்ள தேவனே நீர் அனுக்கிரகம் பாராட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.